ஏப்ரல் 15, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார், உங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவார். The Lord will exalt you. He will elevate your children. யோசுவா 3 அதிகாரம் 7 வசனம். Joshua chapter 3 verse 7. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மேன்மை என்ற வார்த்தைக்கு தமிழில் 3 வகையான வார்த்தைகளை அறிந்து கொள்ள முடியும். ஒன்று சிறப்பு, மற்றொன்று பெருமை, இன்னொன்று கௌரவம். இவ்விதமாக கர்த்தர் நம்மை நடத்தப் போகிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நாம் சிறப்பானவர்கள்தான். கர்த்தர் எதற்காக நம்மை மேன்மைப்படுத்துகிறார்? அவர் நம்மோடு கூட இருப்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவருடைய வார்த்தைக்கு உண்மையாக கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நாம் எல்லாவற்றிலும் மேன்மையாக இருப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். விசுவாசித்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வாராக. Today I will begin to exalt you. My dear brothers and sisters, we can know 3 types of words for excellence in Tamil. One is special, other one is pride, another one is honor. This is how the Lord will lead us. We are better when the Lord is with us. Why does the Lord exalt us? That others may know that He is with us. What we need to do for the Lord to be with us? Walk in true obedience to His word. The Lord lifts us up. Believe and pray. May the Lord do great things. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை எங்களுக்கு நீ தந்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முதற்கொண்டே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் எல்லாவற்றிலும் மேன்மையாக வைப்பதற்காக, அவருடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லோருடைய கண்களுக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நீர் மேன்மையாக்கி அவர்களை வைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு கொடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். நீ தந்திருக்கிறதான இந்த வாக்குத்தத்த வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை எங்கெங்கு போனாலும் அவர்கள் ஆண்டவரே சிறப்புள்ளவர்களாக இருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் எங்க போனாலும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே கர்த்தரை குறித்து ஆண்டவரே பெருமை பாராட்டுகிறவர்களாக காணப்பட, அதன் மூலமாக ஆண்டவரே அவர் வாழ்விலே அவர்கள் பெருமை ஆண்டவரே அடையும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் எங்க போனாலும் அவர்களை ஆண்டவரே நீ கௌரவமாக நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களை மேன்மையாக நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே விழுந்து போகவே கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகள் மேன்மையை அடைந்து ஆண்டவரே கௌரவமாக ஆண்டவரே இந்த உலகத்திலே வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உறவினர்கள் மத்தியிலே நம்முடைய பிள்ளைகள் வாழும்போது அவர்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே சிறப்புள்ளவர்களாக, கௌரவம் உள்ளவர்களாக, எல்லா மேன்மையும் பெற்றவர்களாக அவர்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தையின்படியாகவே இந்த மேன்மையை நாங்கள் அடைவதற்கு கர்த்தாவே உம்முடைய சமூகத்து முன்பாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களாகவும் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அப்பா அதை நாங்கள் ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் எழுதினவர்களாக அதை கடைபிடிக்கிறவர்களாக நாங்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படியாக நம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலும் ஆண்டவரே தங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் எங்களை மேன்மையாக்கும். நான் ஆண்டவரே உமக்கு பயந்து நடப்பேன், விசுவாசித்து நடப்பேன், நான் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று சொல்லி தங்களை ஒப்பு கொடுக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆண்டவரே பேர் பேராக அழைத்தவர்களை ஆசீர்வதித்து அவர்களை நீர் மேன்மைப்படுத்துவதற்காக, சிறப்புள்ளவர்களாக அவர்களை மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கொடாகொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. அப்படியாக இந்த நாளிலே அப்பா பலவீனத்தின் மத்தியிலே
சோர்வோடு செபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் பலவீனங்களை மாற்றி நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கைகளில் ஆண்டவரே அடிபட்டு இப்பொழுது ஆண்டவரே செபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த கைகளில் இருக்கிற வலிகளை எல்லாம் கர்த்தர் நீர் எடுத்து போட்டு திரும்பவுமாக ஆண்டவரே இந்த கைகள் நல்ல முறையில் ஆண்டவரே அப்பா ஒர்க் ஆகும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். எல்லா பிரச்சனைகளும் கர்த்தர் நீர் மாற்றி போட வேண்டுமா செபிக்கிறோம். கண்களிலே ஆண்டவரே வீக்கம் ஏற்பட்டு ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் செபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே அந்த வீக்கத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த ஒரு விடுதலை நீ தர வேண்டுமா செபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே அவர்களுக்கு போதுமானவராக இருந்தவர்களை வழிநடத்தி அருள வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே சிறிதா இருந்தாலும் பெரிதா இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை இந்த நாளிலும் முன்குறித்து செபிக்கிறார்களோ அத்தனைவற்றிலும் ஆண்டவரே அப்பா நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வெற்றியை காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். தடைகளை யாவும் ஆண்டவர் நீர் எடுத்து போட வேண்டுமா செபிக்கிறோம். நம்முடைய பிரசன்னம், நம்முடைய சமூகம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக போக வேண்டுமா செபிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலை நீ செய்வதற்கு ஆமுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா அப்பா, உமக்கு நாங்கள் கோடாகோடி ஸ்தோத்திரங்களை, நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. நீ செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை அவர்கள் காணும்படியாக நல்ல தீர்க்காயுசுகளை பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நல்ல சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை நீர் அருளை அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக திருமண நாட்களை அவர்கள் கண்டுகளிக்கும்படியாக கர்த்தருக்குள்ளாக எல்லா செழிப்பையும் ஆண்டவரை மேன்மைகளையும் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தாரும். துதிகன மகிமை எல்லாம் அவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.